ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து உன்னிச்ச குளத்தில் அந்த கதவு திறந்த நேரம் அந்த வீடியோ தான் இது. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முதல் எடுத்தது, அதாவது 27ஆம் தேதி இன்றைக்கு எடுத்த வீடியோ தான் இது. அந்த உன்னிச்சையில் உள்ள கதவும் திறக்கப்பட்டிருக்கு. அந்த நீர் எப்படி பாஞ்சி போகுதுன்ற உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக வேண்டி இன்றைக்கி கஷ்டப்பட்டு எடுத்த வீடியோ தான் இது. பாருங்கள் எப்படி போகுதுன்னு சொல்லி. முழு கதவுமே திறக்கப்பட்டிருக்கு, தண்ணி பிச்சுட்டு போகுது. இது வந்து அந்த சைட் கட்டு, கதவுக்கு பக்கத்தில் அந்த கேட்டை விட உயர்ந்த கட்டு தான் இது. அந்த கட்டுக்கு மேலாலேயே தண்ணி வலியுதுண்டா பாருங்கள். இவ்வளோக்கு குளத்தில் தண்ணி இருக்கின்ற உன்னிச்ச குளத்தில் அந்த பாருங்கள், குளத்தில் இதை பாருங்கள் லெவலு இவ்வளோ உயர்ந்திருக்கின்ற தண்ணி. அந்த கட்டாலேயே சைட்டால் மேலால் வலிக்குது தண்ணி, அந்தளவுக்கு குளத்தில் தண்ணி இருக்குது. அந்த கதவு திறந்து அந்த தண்ணி போகுது பாருங்க எப்படி போகுதுன்ட்டு. இது இஞ்சால் அந்த குளத்தை தாண்டி வந்தோடனே இஞ்சால பக்கம், அதாவது கரோட்டியாருக்கு போகிற அந்த சைடில் இருந்து தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், குளத்து கட்டு இது, உன்னிச்ச குளத்து கட்டு. குளத்தில் லெவலை பார்த்தீங்களா எவ்வளோ ஆழத்துக்கு தண்ணி நிற்கிதுன்னு சொல்லி. இந்த கட்டு குளத்தை விட கட்டும் உயரமாக இருக்கும். அந்த கோடை காலத்தில் போனீங்கன்னா தெரியும், இந்த கட்டும் உயரமாக இருக்கும், தண்ணி கீழே இருக்கும். அஞ்சால சைட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எவ்வளோ தண்ணி அங்கால பக்கம் இருக்குன்னு சொல்லி. அவ்வளோ உயரத்தில் அவ்வளோ ஆழத்துக்கு இந்த தண்ணி இருக்குது. இந்த சைட்டை பாருங்கள், அப்படியே தண்ணி அதால் போய் கொண்டிருக்கு. இந்த தண்ணி தான் இப்போ பெருகி வந்து ஆத்தாலெல்லாம் வந்து நம்மளோட ஆறு எல்லாம் பெருகி இப்போ ஊரணி மட்டக்களப்பு நகர் பூராவும் இப்போ பெரும் வெள்ளத்தில் காணப்படுறது வந்து இந்த உன்னிச்ச தண்ணீரை தண்ணி தான் இப்போ வந்து ஃபுல்லாக நகர் ஃபுல்லாக பெருகி நிற்கிது. இந்த பாருங்கள், இதான் உன்னிச்ச கதவு வந்து திறந்து தண்ணி ஃபுல்லாக அடைஞ்சி வருது. இது கீழே அது பார்க்க பதிவாரி இங்கே மற்ற பக்கம் பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சானே எப்படி வருதுன்னு சொல்லி. பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி கதவு திறந்துருக்காங்க. அந்த தண்ணி தான் இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு இதாக இருக்குது. கிட்ட நின்று பார்த்தா கட்டும் பயமாக இருக்கும். அப்படி ஒரு இதாக இருக்கும். புதிய அனுபவம். போய் பார்க்கலுமானாக்கள் போய் பாருங்கள். ஆனால் போகல, அது பவனதேவி பாலம் இல்லை, இப்போ அடைச்சிட்டு அந்தளவுக்கு தண்ணி போய் கொண்டிருக்கு எல்லா இடத்துலையும்.